திவ்யா, இந்த ஹைவேல இளநீ ரொம்ப ஸ்பெஷல்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நாம சாப்பிட்டே போலாமே? சாப்பிடலாமே. சக்தி சக்தி காசு கொடு. கொடு, நான் இறங்கிக்கிறேன். வெயிட் பண்ண வண்டி நிக்கட்டும். அது ஏமா கேக்குற? அப்படியாடா? சோப்புல சோப்பு அப்படி சோப்பு நம்ம ஊர்ல அந்த மாதிரி பாக்கவே முடியாது. என்ன ஊருங்கிற போன அந்த மாதிரி ஊருக்கு போகணும்டா. இங்க பாரு, இதெல்லாம் ஊராடா? போனமா 2 நாள் ஊர் சுத்தனமான 3 இளநீர் கொடுங்க. தண்ணி ஜாஸ்தியா இருக்கணும். நல்லா தண்ணியா வழுக்கியா கொடுங்கக்கா. மாப்பிள, இந்த இளநீர் நல்லா இருக்குல்ல? அக்கா கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. ஆமா மாம்சே, ரேட் என்ன இருக்கும்? கேட்டுருவோம். என்ன ரேட்டு? பொறுக்கி. ஏய், யார பொறுக்கிங்கிற? ஏய் மாப்பிள, பொறுக்கிறலாம். மாப்பிள சிவப்பு இளநீ. ஏய் என்னடி? என்னடா? ஏய், யார பாத்துட்டாண்ட? அடி. ஏய் என்னடி? ஏய் என்னடி சக்தி சுத்திட்டு எவன்தான் சரி அவன்தான். ஏய் பஞ்சாயத்து ஆரம்பிச்சுலாமா? என்ன சக்தி, உங்க பிரார்த்தம் என்ன? சும்மா இருக்கியா? இது என்ன பெரிய வம்பா போச்சு? நானும் அவங்க 2 பேரையும் சண்டை போட சொன்னேன். அப்ப நான் அவட்ட சண்டை போட சொல்றியா? நீ என்கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்லல, அவங்களையே அடிச்ச. இந்த கேள்வி உனக்கு முட்டாள்தனமா இல்ல? அப்போ அவங்க அடிச்சது நியாயங்கிறியா? வேற என்ன பண்ண சொல்ற? அவங்க பண்ண நீ பார்த்தல? உனக்குள்ள எப்படி ஒருத்தர் இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல சக்தி. விடு திவ்யா, சின்ன விஷயத்தையும் பெருசுப்படுத்துற. நீ அடிச்ச அடியில உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா யார் பதில் சொல்றது? தப்பு பண்ணாங்க, நான் அடிச்சேன், அவ்வளவுதான். தப்பு பண்ணா தண்டிக்கிறதுக்கு நீ யாரு? ஹை, இந்த டயலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, கொஞ்சம் சும்மா இருக்கியா? பயமா இருக்கு சக்தி. உன் கேரக்டர் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன், இன்னும் நான் புரிஞ்சுக்கல. இங்க பாரு திவ்யா, இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன சம்பந்தப்பட்டவங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பிரச்சனை பண்ணுவேன், அடிக்கிறேன்னா அடிப்பேன். அதான் நான். அவங்களே தப்பு பண்ணிருந்தாலும் நீ போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு ஃப்ரீயா விடு திவ்யா, இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. பி ஸ்போர்ட்டிவ். இது எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும் சக்தி? இங்க பாரு திவ்யா, இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இது மாதிரி புரிஞ்சுக்கலாம் வச்சுக்கோயேன், அவனும் பண்ண முடியாது. போலாமா? டைம் ஆகுது. பாரு, டைம் ஆகுது, போலாமா? போலாமான்னு கேட்டேன். வா போலாம். ஐஸ்வர்யா, நீ முன்னாடி ஏறு.
என்ன இவ்வளவு பாஸ்டா அதுக்கு மெதுவா போ சொல்லு. உங்க 2 பேருக்கும் நான் தான் ஊவா. எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க 2 பொண்ணுங்க தான். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. அது மனசுல இருக்கட்டும். அதே மாதிரி என் அப்பா அம்மாக்கு நானும் ஒரே பையன் தான். எனக்கு ஏதாவது ஒண்ணு அவங்களும் தாங்க மாட்டாங்க. தெரியுதுல, அப்ப மெதுவா போக வேண்டியதானே. கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொல்றது. நான் கோவத்துல இருக்கேன், எப்படி சிரிப்பேன்? கோவத்தை மறந்துட்டு சரி. என்னால சிரிக்க முடியாது. நீ சிரிக்கல நான் ஃபாஸ்டா ஓட்டுவேன். சக்தி ப்ளீஸ் பொறுமையா போ. முடியாது. ப்ளீஸ் சொன்னா கேளு. ப்ளீஸ் ப்ளீஸ் சக்தி மெதுவா போ. அது சிரிச்சுட்டே சொல்லு, நான் வண்டி ஸ்லோ ஓட்டுறேன். சக்தி ப்ளீஸ் மெதுவா போ. ஐஸ்வர்யா, நான் சிரிக்கிறேன் பாரு. சிரிக்கவே இல்ல சக்தி. சிரிக்க மாட்டேங்கிறா சக்தி. அப்போ ஃபாஸ்ட் தான். அப்போ சரி. ப்ளீஸ் வேணா சக்தி, சொன்னா கேளு. அப்ப சொல்லு. ஐஸ்வர்யா இங்க பாரு, நான் சிரிச்சு காட்டுறேன். ஐஸ்வர்யா நல்ல வேலை. ஐயோ சக்தி, இவ சிரிக்கிறத பார்க்க என்னால சகிக்க முடியல. இவளோட எப்படிதான் குடும்பம் நடத்த போறீங்களோ? இரு இரு, எனக்கு ஒரு டைம் வரும்ல, அப்போ ஒண்ணு வச்சுக்கிறேன். இரு சிவா. ஸ்நேகிதனை ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனை சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனை. சக்தி பாட்டு முடிஞ்சிருச்சு. அப்படியா? ஷபா.